பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையால் முழு குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பினுடைய தொடரில் இப்போது நாம் 26வது பக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க போகிறோம். நாம் உங்களுக்கு அறிவித்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலிருந்து நாம் முன்னரை போன்று இன்ஷா அல்லாஹ் இரண்டு பக்கங்கள் தான், திங்கள் புதன் இரண்டு பக்கங்கள் தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதை பற்றியான செய்தி உங்களுக்கு நான் பேசி அனுப்பிச்சிருந்து நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய கருத்து, எல்லாரோட சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் நம்ம கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் இரண்டு பக்கங்களாக நம்ம குர்ஆனுடைய தஃப்சீரையும் பார்ப்போம், அதனுடைய கிராமரையும் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து எல்லாத்தையுமே விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல திரும்ப உங்கள் இடத்துல நான் ஒரு அழுத்தமாக ஒரு சிறிய ஒரு கவலை முன் வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் இருந்த அந்த மக்களுடைய எண்ணிக்கை, நம்மளோட வகுப்பை பார்த்துட்டு வந்த அந்த மக்களுடைய எண்ணிக்கையில் சற்று குறைவு ஏற்பட்டிருக்குது. எல்லா கோர்ஸ்லையும் இருக்கிறது தான், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இயல்பு தான். ஆனால் நம்ம கோர்ஸில் மட்டும் அது என்னமோ ஒன்று, அதை ஏற்றுக்கவும் முடியல, ஜீர்ணிச்சிக்கவும் முடியல. ஏன்னா மற்ற கோர்ஸுகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம், அல்லது மற்ற சில சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். பட் இந்த தஃப்சீர் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் முழு குர்ஆனையும் நம்ம படித்து முடிக்கிறங்கிறதுல முழு மூச்சோடு நம்ம எல்லாருமே இருக்கணும். அதனால் நம்மையில் இருப்பவர்கள் யாராவது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நீங்கள் நினைவுபடுத்துங்க. அல்லது சிலது பாடத்தை நம்ம விட்டு படிக்கிறோம் அப்படின்னா எதையுமே விடாமல் முழுமையாக எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துருவாங்க. இப்போது சில நபர்களை நம்ம சந்திக்கும் போது இந்த மாதிரி கோர்ஸை பற்றி சொல்லும்போது, அப்படியா, எப்போ ஆரம்பிச்சிங்க தெரியல அப்படின்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்குது. இவ்வளோ நம்ம இதை பற்றி விளம்பரப்படுத்தி அனுப்பியும் கூட சிலருக்கு போய் சேரல. அது யதார்த்தம் தான். ஏன்னா எல்லாரையும் அதை கரெக்டான முறையில் நம்ம ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. சில நேரங்களில் சில பேர் பண்ணியிருப்போம், சில பேர் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்ம முழு மூச்சா அதை நம்மளுடைய ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக நம்ம போட்டு போயிருந்தோம்னா எப்படியாவது எல்லார் கண்ணிலையுமே அது ஏதாவது ரீதியில் பற்றுக்கும் அதன் பக்கம் இணைஞ்சிருப்பாங்க. இதை பற்றி கேள்விப்படுறவங்க யாருமே அப்படியா பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்லலை. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா, பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ கூட இணையறவங்க நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த பணியை ஒரு பொறுப்பாக இன்ஷா அல்லாஹ் எப்போதுமே எத்தி வைங்க. ஒவ்வொரு நாள் வகுப்பையுமே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எடுத்து இதை பரப்புங்க. நம்ம மூலமாக குர்ஆன் செய்தி மற்றவங்களுக்கு போகிறது அது மிகப்பெரிய நமக்கான ஒரு பாக்கியம். அவர்கள் குர்ஆனின்படி செயல்பட ஆரம்பிப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளில் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். அந்த நன்மை நம்மளுக்கு இருக்குங்கிறத எப்பயுமே மறந்துடாதீங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் நம்ம இந்த ஒரு பணியை ஒரு பொறுப்பில் எடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நாமும் படிப்போம், பலனடைவோம். இதை கொண்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். பிற மக்களிடத்தில், முழு சமுதாய மக்களிடத்தில் இது வர வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து வைங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முயன்றளவு நம்ம இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு எடுத்து கொண்டு போவோம். முழு சமுதாய மக்களிடத்தில் குர்ஆன் வருவதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் காரணமாக ஆக்கி நம்மை அங்கீகரித்துக் கொள்ளணும். ஆமீன். சரி, வாங்க 26வது பக்கம். சென்ற பக்கம் 25வது பக்கத்தில் 4 செய்திகள் பார்த்தோம். தடுக்கப்பட்ட 4 என்று அதை நம்ம பார்த்தோம். இரத்தம், பன்றியினுடைய இறைச்சி, அல்லாஹ்வுடைய பேரெல்லாம் நறுக்கப்பட்டது, அதே மாதிரி இறந்தவைகள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது 25B அல்லாஹ்வின் வேதத்தை மறைப்பவர்கள் மீதான சாபத்தை திரும்பவும் அல்லாஹ் தஆலா இங்கே சொன்னா, குறிப்பாக அந்த யூதர்கள். அடுத்தது 25C அவர்களுடைய கெட்ட வியாபாரம், தவறான வியாபாரம் என்பதை பற்றி அல்லாஹ் முன்பும் சொன்னது இங்கே திரும்ப அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தினான். இறுதியாக 25D ஒரு பெரிய ஒரு ஆயத்து, லைசல் பிர், புண்ணியம் என்றால் என்ன, எது புண்ணியம் அல்ல என்ற ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வந்தது. அதை பற்றியான ரொம்ப விரிவான செய்திகளை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து 26வது பக்கம் இன்றைய இந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இதில் நம்மளுக்கு 4 செய்திகள் இருக்கு. வழமை போல் 26A பழி தீர்ப்பது, பழிக்கு பழி வாங்குவது நம் மீது விதிக்கப்பட்டுள்ளது. குத்திப அலைக்குமுல் கிசாஸ் என்றால் அதெல்லாம் சொல்றான். 26B வசியத் செய்வது, மரண சாசனம் சொல்வது என்பது அது ஒரு சட்டமாக இருந்தது. அதை பற்றி 26B நம்ம பார்க்க போகிறோம், 26B பார்க்க போகிறோம். அடுத்து 26C நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட அந்த வசனம். அடுத்து இறுதியாக 26D நோயாளிகளுக்கு, பிரயாணிகளுக்கு அதில் என்ன விசேஷ சலுகை, அதில் இருக்கக்கூடிய விதிவிலக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். 26ABCD இதுதான் நம்ம தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா
الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم 178 அப்படிதானே 7 வசனங்கள் இந்த 4 பாயிண்டர்ல இந்த ஒரு பக்கத்தில் நம்ம பார்க்க போறோம். பழி தீர்ப்பது விதியாக்கப்பட்டுள்ளது. அதாவது பழிக்கு பழி வாங்கிக் கொள்ளலாம் எனக்கூடிய சட்டம் கடமையாக்கப்பட்டது. அதில் நேர்மை நியாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அதுதான் இது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களை கூச்சிப உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது, அலைக்கும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது, விதிக்கப்பட்டுள்ளது. அல் கிசாஸ் பழிக்கு பழி வாங்குதல். கிசாஸ் என்றால் பழிக்கு பழி வாங்குதல் என்பதுதான் கிசாஸ். அப்ப பழிக்கு பழி என்ற ஒரு சட்டம் உங்கள் மீது இப்போது கடமையாக்கப்படுகிறது. ஃபில் கத்லா கொலை செய்பவர்களுக்காக, கொலை விஷயத்துல பழிக்கு பழி என்பது அல்லாஹ் இப்போது ஒரு சட்டமாகவே சொல்றான். அந்த சட்டத்தை அல்லாஹ்வே விரிவுபடுத்துறான். அல் ஹுர்ரு சுதந்திரமானவர்களுக்கு பில் ஹுர்ரி, அதாவது சுதந்திரமானவனுக்கு பதிலாக சுதந்திரமானவனை பழிக்கு பழி வாங்கலாம். ஒரு சுதந்திரமானவர் கொல்லப்பட்டால் அதற்காக சுதந்திரமானவர் கொண்டார், அவர் கொல்லப்படுவார். அபுது பில் அபுதி, அடிமைக்கு அடிமை கொல்லப்பட்டால் அடிமையால் கொல்லப்பட்டிருந்தால் அதற்கும் அது பகரமாக கொலை செய்யப்படும். சுதந்திரமானவர்களுக்கு மட்டும்தான் பழிக்கு பழி இல்லை, அடிமைகளுக்கும் அந்த உரிமை உண்டு. அடிமைகள் கொல்லப்பட்டாலும் கூட அதற்கும் பழிக்கு பழி வாங்கக்கூடிய அனுமதி உண்டு, சட்டம் உண்டு. வல் ஊன்சாவில் ஊன்சா, பெண்ணுக்கு பதிலாக பெண், ஒரு பெண் கொல்லப்பட்டால் அது அந்த பெண்ணும் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது. ஃபமன் எனினும் எவர், எனினும் மண் எவர் ஒருவர் உஃபிய மன்னிக்கப்பட்டாரோ, அதாவது மன்னிப்பு வழங்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விட்டார். லஹு எவர் ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். உஃபிய மன்னிக்கப்பட்டான். உஃபிய லஹு எவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது, மீன் அஹீஹி தன் சகோதரமிருந்து, பாதிக்கப்பட்ட சகோதரிடமிருந்து, அந்த குடும்பத்தார் அந்த பொறுப்பாளியிடமிருந்து மன்னிப்பு கிடைத்து விட்டால், ஒருவர் மன்னிக்கப்பட்டு விட்டால், ஷைகுன் ஏதேனும் ஒன்று, ஒரு காரணத்தை கொண்டு அவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால், அல்லது பிணை தொகை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் மன்னிக்கப்பட்டால் ஃபத்திபஉன் பின்பற்ற வேண்டும், பில் மஅரூஃப் கண்ணியமான முறையில் அவர்கள் என்ன நஷ்டஈடு கேட்கிறார்களோ அதை கொடுப்பதற்கு பாதிப்பு ஏற்படுத்தியவர் முன்வர வேண்டும், அவர் பின்பற்ற வேண்டும், கண்ணியமான விதத்தில் அவர் பின்தொடர வேண்டும் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு. அதாஉன் இன்னும் நிறைவேற்ற வேண்டும். அதா என்றால் நிறைவேற்றுவது, இலைஹி அவர் பக்கம், அதாவது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தின் பக்கம் நிறைவேற்ற வேண்டும். பிஹ்சான் அழகிய விதத்தில், நன்றி அறிதலுடன் அப்படின்னு போட்டிருக்கு. நன்றி கடன் பட்டவராக நம்ம மன்னிச்சுட்டாங்களே, அப்ப நன்றி கடன் பட்டவராக, பழிக்கு நாங்க உயிரெல்லாம் நாங்க பழிக்கு பழி வாங்கல, சரி நீங்க பிணையத்துக்கு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா நன்றி உணர்வோடு அவர்கள் கேட்கும் தொகையை அவர்கள் அதா நிறைவேற்றி விடட்டும். அதா செய்யறதுன்னு நிறைவேற்றுவது, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அழகிய விதத்தில் பின்பற்றி கட்டுப்படட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அலிக் இது இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டம் சொல்லியிருப்பது தஹ்ஃபீஃபுன் சலுகையாகும், மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவன் தரப்பிலிருந்து உள்ள ஒரு சலுகை, வரஹ்மா இன்னும் அருளாகும், இரக்கமாகும். ஃபமன் இன்னும் எவர், இதற்கு பிறகும் எவர், யாச்சதா வரம்பு மீறுவார், யாச்சதி வரம்பு மீறினான், பாஜதாலிக் இதற்கு பிறகும் எவன் வரம்பை மீறுவானோ, ஃபலஹு அவனுக்கு உண்டு, அதாபுன் தண்டனை, அலீமுன் துன்புறுத்தக்கூடிய வேதனையான ஒரு தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ சட்டத்தை சொல்லிட்டான், சரிங்களா? இது ஒரு பின்னணியில இறங்கிய வசனம் தான். அந்த பின்னணியை சொல்லும் போது அந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இதன் காரணத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது யூதர்கள்ல பனு நதீர், பனு குறைதான் இருந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல? அப்ப பனு நதீர் என்பவர்கள் பனு குறைதாவை மத்தியில நிறைய சண்டைகள் இருந்திருக்கு. அதிகமா ஆதிக்கம் செலுத்துவாங்க. பனு நதீர் தான் பனு குறைதாவுக்கு மேல ஆதிக்கம் செலுத்துவாங்க. அவர்களை கொலை செய்வாங்க, சிறைபிடிப்பாங்க, இப்படிலாம் நிறைய இருக்கும். சண்டை நடக்கும், ரெண்டு பேருக்குமே பாதிப்பு ஏற்படும். இவர்களில் அவர்களை கொள்வதும் அவர்கள் இவர்களை கொள்வதும் என்பது இருக்கும். ஆனா அதுல என்னன்னா ஒரு நீதத்தை மேற்கொள்ள மாட்டாங்க. ரெண்டு பேருமே யூதர்கள் தான். ஆனா ஃபகான இதா கத்லன் நஸரியு அல் குரதிய, பனு நதீரை சார்ந்தவர்கள்ல ஒருத்தர் குறைதாவை சார்ந்த ஒருத்தரை கொலை செஞ்சாருன்னா அதுக்கு பழிக்கு பழி வாங்க முடியாது. ஏன்னா நதீர் அப்படிங்கிறவங்க ரொம்ப வஸ்தியா, அவங்க கருத்தின்படி பழிக்கு பழி கிடையாது. அதற்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா பிமேத்தி வஸ்தி மினத்தமர், அதை வசப் என்று ஒரு அளவு சொல்லுவாங்க. வசப் என்பது ஒரு குறிப்பிட்ட கிலோ, 100 வசக் அளவுக்கு அதுக்கு பேரிச்ச மரத்தை கொடுத்து ரேன்சமா கொடுத்துருவாங்க.
அதுக்கான ஈட்டு தொகையாக நஷ்ட ஈடா கொடுத்துருவாங்க. பனு நதீரை சார்ந்தவர் குறைதாவை சார்ந்தவரை கொலை செய்திருந்தால், புரியுதா? அதுக்கு குறைதாவை சார்ந்தவர் பனு நதீர்கிட்ட பழிக்கு பழிலாம் வாங்க முடியாது, ரத்தத்துக்கு ரத்தம் வாங்க முடியாது. சரி 100 வசுக்கு பேர்ச்சவனை தர்றோம், அது இதுக்கு ஈடாயிரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா குறைதாவை சார்ந்தவர் பனு நதீரை சார்ந்தவரை யாராவது கொலை செஞ்சிருந்தாங்கன்னா கட்டாயமா பழிக்கு பழி வாங்கப்பட்டுருமா. அது பிணை தொகை நஷ்டஈடெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. பனு நதீர்ல நீங்க கை வச்சிட்டீங்க, எங்க கோத்திரத்துல கை வச்சிட்டீங்கன்னு சொல்லி பழிக்கு பழி தான் வாங்கப்படும். இல்ல அதுல பெரிய சண்டை முத்தி பழிக்கு பழி வாங்க முடியாது என்ற ஒரு கட்டம் வந்தால், என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன செய்வாங்க, பிணை வாங்கிக்குவாங்க. ஆனா எவ்வளவுனா 200 வசக்குகள், 100 வசக்கு தான் இவங்க கொடுப்பாங்க நதீர் குறைதாக்கு. ஆனா பனு குறைதாவை சார்ந்தவர்கள் யாராவது பனு நதீரை கொண்டே செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிணை தொகை வந்து அவங்க 200 வசக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து சட்டமாக இருந்தது. வைதா கத்தல் அல் குரதியு அன் நதரியே, அதான் பனு குறைலாவை சார்ந்தவர்கள் நதீரை சார்ந்தவர்கள் கொலை செஞ்சிருந்தாங்கன்னா விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்கிடுவாங்க. அப்படி இல்லை, பழிக்கு பழி இல்லைங்கிற ஒரு கட்டம் வந்துச்சுன்னா, நஷ்டஈடு தான் அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்துச்சுன்னா, இவங்கள மாதிரி 100 கொடுத்து ஏற்றுக்க மாட்டாங்க. 200 வசப்பு மினத்தமர், 200 வசப்புகள் அவர்கள் பேர்ச்சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சட்டமாக அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது என்ன, உனக்கு வந்தா மட்டும்தான் ரத்தமா அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேருக்கு மத்தியில சமத்துவத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த வசனத்தை இறக்குனா, உங்கள் மீது பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டம் கடமையாக்கப்பட்டு விட்டது, பழிக்கு பழி வாங்கிக்கலாம். அதில் நேர்மை கையாளப்பட வேண்டும். சுதந்திரமானவர் பதிலாக சுதந்திரமானவர், அடிமைக்கு பதிலாக அடிமை, பெண்களுக்கு பதிலாக பெண்கள், எல்லாருக்கும் பழி வாங்குறதுக்கு மன்னிக்கிறதாக இருந்தா அது வந்து இஹ்சானாக இருக்க வேண்டும், மஅரூஃபாக இருக்க வேண்டும், அது கண்ணியமான முறையில் இருக்க வேண்டும், நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும், சரிசமமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கியதாக சொல்லப்பட்டது. இன்னும் சில தஃப்சீர் கருத்துக்களை வந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து பழிக்கு பழி இல்லைங்கிற மாதிரி சட்டம் இருந்தது, அதே மாதிரி வந்து அடிமைக்கு பழிக்கு பழிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்படிலாம் நிறைய இதுல வந்து மடமை காலத்தில் ஜாஹிலியா காலத்துல வந்து ஒரு நியாயம் இல்லாத சட்டங்கள் எல்லாம் கடைபிடித்து வந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா எல்லாருக்குமே பழிக்கு பழி உண்டு, சுதந்திரமானவருக்கும் சரி, அடிமைக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, அனைவருக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை இறக்கினான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நபரை நிறைய பேர் சேர்ந்து கொண்டுட்டான்னு என்ன சட்டம், இதுல ஒரு கருத்து வேறுபாடே வருது, ஒரு பெரிய ஹைவே வருது. அதே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து என்ன அப்படின்னா, மதுஹபுல் ஐமத்தில் அர்பா என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. 4 இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை நிறைய பேர் சேர்ந்து கொலை செஞ்சாங்கன்னா அந்த நிறைய பேர் கொல்லப்படணும், பழிக்கு பழி வேண்டும் என்று அந்த குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள். இஸ்லாமிய ஷரியத் சட்டம் இருக்குன்னா அந்த பலர் கொல்லப்பட வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் நடந்தது. அப்போ ஒரு சிறுவனை கொலை செய்தார்கள், 7 பேர் சேர்ந்து ஒரு சிறுவனை கொலை செஞ்சுட்டாங்க. அந்த குடும்பத்தார்கள் பழிக்கு பழி வேண்டும் என்று நின்றார்கள். அப்போ பழிக்கு பழி வாங்கப்பட்டது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லவ் தம்லு அலைஹி அஹ்லு ஸனஆ லகதல்துஹும். 7 பேர் என்ன, சனஆ என்பது ஒரு ஊரினுடைய பேர். சனஆ வாசிகள் அனைவருமே இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருந்தால் அனைவருமே நான் கொலை செஞ்சிருப்பேன் பழிக்கு பழியாக என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு உயிர் என்பது அது சாமானியமானது அல்ல. 10 பேர் சேர்ந்து கொலை செஞ்சுட்டாங்க, என்ன பண்றது, 10 பேரே பழிக்கு பழி வாங்குறதை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை செஞ்சாலும் 10 பேரும் கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் அநியாயமான ஒரு செயல் தானே. அந்த அடிப்படையில் அவர்கள் பழிக்கு பழி வாங்கப்படுவார்கள். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பழிக்கு பழி தான் வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் பட்சத்தில் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுல ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல வந்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பலராக இருக்கும் பட்சத்தில் ஒருவர் தான் கொல்லப்பட முடியும், முக்கியமாக கொலை செய்த ஒருவர் தான் கொல்லப்பட முடியும் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்படி சில கருத்து வேறுபாடுகள் வருது. இருந்த போதிலும் பலராக இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும், அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தாக சட்டமாக இருந்தது என்பதையும் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதும் இங்கே திரும்பவும் குறிப்பிடத்தக்கது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இங்க இன்னொரு விஷயம் வருதுல, ذلك تخفيف من ربكم ورحمة வருதுல, இது உங்கள் இறைவன் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை, ஒரு இரக்கம், ஒரு அருள் என்று. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அழகான ஒரு கருத்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த கருத்தை நம்ம தஃப்சீர் தபரிலையும் பார்க்க முடியுது, தஃப்சீர் ஜலாலைன்லையும் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இது வந்து
உங்களுக்கான சலுகை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உங்களுக்கான சலுகை அப்படிங்கும் போது என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு அப்ப என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழணும். அதை தான் சொல்றாங்க. இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூலமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இமாம் கத்தாதா, சயீத் பின் ஜுபைர் இவங்க எல்லாமே இப்னு அப்பாஸனுடைய மாணவர்கள். அவர்கள் மூலமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கத இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, யூதர்களை பொறுத்த மட்டில் யூதர்களுக்கு பழிக்கு பழி வாங்குறது மட்டும்தான் அவங்க சட்டமா இருந்தது. பழிக்கு பழி வாங்கிக்கலாம், பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கறதா இருந்தது. புரியுதா? பழிக்கு பழி வாங்கலாங்கிறது, அதே மாதிரி பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன இல்ல, மன்னிக்கலாங்கிறதோ அல்லது இது இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் மன்னிப்பு மன்னிக்கிறது இருக்குது. ஃபமன் வஃபியலஹு மின் அஹீஹி என்பது வெறும் மன்னிப்பு அல்லது பிணை தொகை பெற்றுக்கொண்டு மன்னிப்பு. மூணுமே இதுல அல்லாஹ் தஆலா சொல்றான். பழிக்கு பழியும் உண்டு, வெறுமனே மன்னிப்பும் உண்டு, அல்லது பிணை தொகை நஷ்டஈடு வாங்கி கொண்டு விட்டு விடுவதும் உண்டு. இது மூணுமே இதுல இருக்கு. ஆனா யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் பழிக்கு பழி தான் வாங்கப்பட வேண்டும். பிணை தொகை கொடுப்பதோ மன்னிப்பதோ அதெல்லாம் கிடையாது. கொண்டவர்கள் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப மிரட்டி மன்னிக்க வைக்கலாம், அதுக்கு இங்க வேலை இல்லை. அல்லது பிணை தொகை கொடுத்துட்டு போயிடலாங்கிறதும் கிடையாது. ஏன்னா யூதர்களுக்கு இந்த விஷயத்தில் சட்டம் கடினமானதாக இருந்தது. அதே மாதிரி அஹ்லுல் இன்ஜீல், அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு இன்ஜீலை பின்பற்றி வந்தவர்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்பது சட்டமாக இருந்தது. அதாவது பிணையை பெற்றுக்கொண்டு, ஜலாலி ரஹிமஹுல்லாஹ் அப்படிதான் சொல்றாங்க, பிணையை பெற்றுக்கொண்டு, ஃபிதியா எனக்கூடிய பிணையை பெற்றுக்கொண்டு, தியா எனக்கூடிய தியத்துன்னு சொல்லுவாங்க, அந்த பிணையை பெற்றுக்கொண்டு மன்னித்து விட வேண்டும். அப்ப பழிக்கு பழி கிடையாது. கொண்டுட்டாங்கன்னா திரும்ப கொல்லணுங்கிறது இல்லை, பிணை தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவங்களுக்கான சட்டமாக இருந்தது. ஆனால் இந்த உம்மத்துக்கு வஜஅலனி ஹாதில் உம்ம அல் கிஸாஸ் வல் அஃப் இரண்டுமே சேர்த்து விதியாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு அனுமதி உண்டு. ஒரு குடும்பத்தார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பழிக்கு பழி தான் வேணும் என்று சொன்னால் அதுவும் உண்டு. அல்லது பிணை தொகையை பெற்று அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் மன்னிக்கலாம். அல்லது எதையுமே பெறாமலும் கூட சரி நாங்கள் மன்னிச்சு விடுறோம் என்று மன்னித்து விடலாம். இந்த மூன்றுமே நமது உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சலுகை, ஒரு தாராளமான சட்டம் என்பதை அறிஞர் பெருமக்கள் இதன் பின்னணியில சொல்றாங்க. ஓகேங்களா? வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாபி லஅல்லக்கும் தத்தகூன். வலக்கும் உங்களுக்கு உண்டு, ஃபில் கிஸாஸ் இந்த கிஸாஸிலே, அதாவது பழிக்கு பழி வாங்குவதிலே, ஹயாத்துன் வாழ்க்கை உண்டு, யா உலில் அல்பாப் அறிவுள்ளவர்களே, லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டுமே, நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அறிவுள்ளவர்களே, மூமின்களே, இந்த பழிக்கு பழி வாங்குவதில் இதுல அழிவு இல்லை, நாசம் இல்லை. இப்படி பழிக்கு பழி வாங்கினா சமுதாயமே இல்லாம போயிருமோன்னு சிலர் பத்தாம பேசலாம். கொன்றாங்கிறதுக்காக திரும்ப கொல்லலாம்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப இவனும் கொல்ல அவனும் கொல்ல எப்படி கொண்டு அழிஞ்சு போயிருவாங்கிறது பத்தாவது அறிவு சொல்லும். ஆனா பழிக்கு பழி என்ற சட்டம் இருந்தால் கொல்வதற்கு யாரும் துணிவு கொள்ள மாட்டாங்க. 10 கொலை நடக்கிற இடத்துல ஒரு கொலை தான் நடக்கும். நடக்கவே நடக்காது என்று சொல்வதற்கு அல்ல. ஆனால் பழிக்கு பழி உண்டு. வெட்டினோம்னா நம்ம அவனை குத்துனோம்னா நம்ம குத்தப்படுவோம், அவனை வெட்டினோம்னா நம்ம தலை துண்டிக்கப்படுங்கிற ஒரு சட்டம் போடப்பட்டா இன்னைக்கு இவ்வளவு கொலைகள் நடக்குமா? நடக்காது. அதனாலதான் இன்னைக்கு ஷரியத் சட்டங்கள் நிலைநாட்டப்படக்கூடிய மாகாணங்களில், இஸ்லாமிய நாடுகளில் கொலை குற்றங்கள் குறைவு. ஏன்? கொலைக்கு கொலை இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிரபல்யமான சம்பவத்தை நம்ம கடந்து வந்தோம். ஒரு பெரிய அரசர் குடும்பத்தை சார்ந்தவரும் கொலை செய்ததற்கு பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பழி தீர்க்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றும் அந்த சட்டம் அதாவது நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இது தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கக்கூடாது. என்ன பழிக்கு பழி வாங்குறதுல இஸ்லாம் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுது. ஆமா இருக்கு. இப்படிலாம் சட்டங்கள் போடப்பட்டால் தான் குற்றங்களும் கொலைகளும் குறையும். அது நிதர்சனத்தில் உண்மை. இந்தியா போன்ற கண்ட்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலைகள் மிக அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னா தப்பிச்சிடலாம், காசு இருந்தால் தப்பிச்சிடலாம், ஜாமீன்ல வந்துடலாம், எப்படி நம்ம மீது பெரிய கேஸ் விழுகாது, கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடலாம், இருந்தாலும் நல்லா ராஜபோக வாழ்க்கை சந்தோஷமா ஜெயிலில் வாழ்ந்துட்டு வந்துடலாம்னு இருக்கிறனாலதான். அதே கொலைக்கு கொலைன்னு இருந்ததுன்னா நிச்சயமா துணிவு வராது, நம்மளையும் போட்டுருவாங்க, நம்மளையும் பழிக்கு பழியாக நம்மளை தூக்கில போடுவாங்க அல்லது தலை துண்டிக்கப்படும் என்று இருந்தால் கொலைகள் அதிகமாக தான் வழக்கம். உங்களுக்கு உண்டு ஃபில் கிஸாஸ், பழிக்கு பழி வாங்குவதிலே வாழ்க்கை உண்டு. அப்போ இதனால கொலைகள் குறையும், இந்த அச்ச உணர்வு ஏற்படும், மக்களுடைய உயிர்கள் காக்கப்படும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆக இது பொதுவான சட்டம் தான். இது அல்லாஹ் தஆலா ஆக்கினதுல இருந்து கியாமத் வரைக்கும் இது பொதுவான சட்டம் தான். ஆனா இதுக்கான நிபந்தனை என்ன தெரியுமா? ஷரியத் சட்டம் இருக்கணும். ஷரியத் சட்டம் நிலைநாட்டப்படக்கூடிய இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த சட்டம் பொருந்தும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்மளா ஒரு ஊர்ல ஒரு ஜமாத் என்ற ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தாலும், ஒரு பஞ்சாயத்து என்ற ஒரு கட்டுக்கோப்பில் இருந்து கொலை நடந்துருச்சா நீ பழிக்கு பழிய கொலை செய்யன்னு சொல்வதற்கு பஞ்சாயத்து தலைவர்களுக்கோ ஊர் தலைவர்களுக்கோ இமாம்களுக்கோ அனுமதி இல்லை. அதுக்கு நிச்சயமா கூடாது. இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி காதியோ அல்லது ஹாக்கிம்கள் அல்லது ஹலீஃபாக்கள் அல்லது அரசர்கள் இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த சட்டம்
நிலைநாட்டப்படும், அது கடைபிடிக்கப்படும். அதுலயும் மாற்று கருத்தல்ல. இதுல நம்ம குழப்பம் அடையக்கூடாது. சரிங்களா? இப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த நாட்டுல எந்த சட்டத்தை கடைபிடிக்கிறோமோ அந்த அடிப்படையில் நம்ம கேஸ் போடுறது, தண்டனை வாங்கி கொடுக்கறது, அது எல்லாம் நம்ம செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த பாயிண்டர் 26b. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين. كتب விதியாக்கப்பட்டது அலைக்கும் உங்கள் மீது إذا حضر வந்தால் சமீபித்தால் அஹதக்கும் உங்களில் ஒருவருக்கு அல் மௌத் மரணம் சமீபிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அப்படிப்பட்ட அந்த மரணத்தை சந்திக்க நேரிடக்கூடியவருக்கு, மரண நிலையை அடையக்கூடியவருக்கு என்ன கடமையாக்கப்பட்டிருக்கிறது? அல் வசியத்து, வசியத் செய்வது, மரண சாசனம் சொல்வது அவர் மீது கடமையாகும். எப்போ? இன் தரக்க ஹைரன், அவர் செல்வத்தை விட்டு சென்றால். அவரிடத்துல செல்வம் இருக்கு, செல்வத்தை விட்டுட்டு போறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு மரணம் சமீபிக்கும் பொழுது அவர் வசியத் செய்யறது அவர் மீது கடமையாகும். இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடமையா இருந்துச்சு. அதாவது 3 கடமைகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பலிக்கு பலி என்ற ஒரு கடமை, அது கியாமத் வரைக்கும் இருக்கு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால். இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடமையாக இருந்தது. அடுத்து நோன்பு கடமையாக்கப்படுறதையும் பார்க்க போறோம். அது இஸ்லாமிய சட்டம் இருக்கக்கூடிய நாடுகளும் சரி, இல்லாத நாடுகளும் சரி, அது கியாமத் வரைக்கும் அது ஒரு சட்டம். சரி, இந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தது. அதை பத்தி விரிவான விளக்கத்தை சொல்றேன். யாருக்கு? லில் வாலிதீன், பெற்றோர்கள், அக்ரபீன், உறவினர்களுக்கு, பில் மாரூஃப், நல்ல முறையில், நியாயமான முறையில் வசியத் செய்யணுங்கிறது ஒரு சட்டமாக எல்லாத்துல ஆக்கினா, ஹக்கன், இது அவசியமானதாகும், சத்தியமாக அலல் முத்தகி, இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் அவர்கள் பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக மரண வேலையை அடையும் பொழுது மரணத்து தருவாய்க்கு முன்பாகவே அவங்க வசியத் செஞ்சிடணும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொல்லப்படுது. சரி, இதனுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சூரா நிசாவுடைய 11, 12 இறங்குற வரைக்கும், சூரத்து நிசா இருக்குல்ல, 4வது அத்தியாயம், அதனுடைய 11வது வசனம் யூசிகுமுல்லாஹு என்று ஒரு வசனமா இருக்குது, இறக்கப்பட்டது. அதாவது யூசிகுமுல்லாஹ் ஃபி அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா வசியத் செய்கிறான். அல்லாஹ்வே வசியத் செஞ்சுட்டான். அல்லாஹ் வசியத் செஞ்சுட்டான், அல்லாஹ் சட்டம் சொல்லிட்டான். லியதக்கரி மிஸ்லு ஹாஸில் உன்ஸைன் என்று சொல்லி ஒரு பெரிய 2 வசனங்கள், 2 வசனம் மட்டுமே ஒரு பக்கம் அளவுக்கு இருக்கும். ஒரு முழு பக்கம் அளவுக்கு 2 வசனங்கள், பெரிய வசனங்கள் 11, 12. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புட்டு வச்சுட்டான். மௌத்தா போறவங்களுக்கு, மௌத்தா போனவருடைய சொத்து யார் யாருக்கு, தந்தைக்கு எவ்வளோ, தாய்க்கு எவ்வளோ, தாய் தந்தை உயிரோடு இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ, பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைக்கு எவ்வளோ, பெண் பிள்ளைக்கு எவ்வளோ, சகோதரர்களுக்கு எவ்வளோ, சகோதரிகளுக்கு எவ்வளோ, எப்போ சகோதரனுக்கு கிடைக்கும், எப்போ சகோதரிக்கு கிடைக்காது, எல்லாம் புள்ளி விவரத்தை கிளியரா அல்லாஹ்வே சொல்லிட்டான். 8ல் 1 பங்கு, 6ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு, அல்லது 2ல் 1 பங்கு, அதாவது அரை பங்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா அந்த தர்ஜுமா எடுத்து வாசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தஃப்சீரை நம்ம பின்னாடி படிப்போம். அப்போ என்ன சொல்றாங்க, அந்த வசனம் இறங்கிய பிறகு இந்த வசனம் காலாவதி ஆகிவிட்டது. இதற்கு ஒரு சான்று சொல்வதா இருந்தா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஜலஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகரா சூரத்துல் பக்ரா ஹத்தா அத்தா அலா ஹாதில் ஆயா. ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா பக்ராவை ஓதினார்கள். அதில் இந்த வசனத்தை அவர்கள் அடைந்த போது 180வது இந்த வசனத்தை அவர்கள் அடைந்த போது, ஏன் சரக கைருல் வஸியத்தில் வாலிதீன் வல் அக்ரபீன் எனக்கூடிய இந்த வசனத்தை அவர்கள் கடந்த போது ஃபகால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், நுசிஹத் ஹாதில் ஆயா, இந்த வசனம் காலாவதியாக்கப்பட்டு விட்டது. 16வது பக்கம் தான் நினைக்கிறேன். ஆமா, அந்த நாசி மன்சுக பத்தி படிச்சோம்ல. அதாவது மனசஹ் மின் ஆயத்தின் அவ் நூசிஹா, ஒரு வசனம் காலாவதி ஆனால், அது மாற்றப்பட்டால், புது வசனம் கொண்டு வரப்பட்டால் சிறந்ததை கொண்டு வருகிறோம், அல்லது அதற்கு பகரமானதை, அதற்கு ஈடானதை, நிகரானதை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் காலாவதி ஆயிடுச்சு. சூரா நிசாவுடைய 11, 12 இதை காலாவதி ஆக்கிடுச்சு. அவங்களுக்கு இவங்களுக்கு இவ்வளவுதான் சொல்லி எல்லாம் சுப்ஹானஹு வசனத்தை இறக்கிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்களா வசியம் செஞ்சுக்கலாம். ஆனா அதுல எல்லாம் மீறிடக்கூடாது, பாகுபாடு காமிச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் பில் மாரூஃப் என்றும் சொல்லப்பட்டது. இந்த பில் மாரூஃப் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அறிஞர் பெருமக்கள், முஃபஸ்ஸிரீன்கள்? அதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு தலபட்சமா அதிகமா கொடுக்கறது, கம்மியா கொடுக்கறது, அல்லது யாருக்கு இல்லாம ஆக்குறது, அல்லது 3 பங்குக்கு மேல அதிகமா யாருக்கும் கொடுக்க கூடாது. ஒரு ஆளுக்கு அதாவது 3ல் 1க்கு மேல எக்ஸ்ட்ராவா கொடுக்க கூடாது. 3ல் 1ன்னா 33% அப்ராக்சிமேட்லி, அப்படித்தானே, 1/3. அதுக்கு மேல ஒருத்தருக்கு மட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி பணக்காரர்களுக்கு மட்டும் கொடுக்கறது, இது மாதிரியான சட்டங்கள் இருந்துச்சு. தஃப்சீர் ஜலாலைன்ல இந்த கருத்தை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஹை, ஓகே. அப்போ அந்த அளவுக்கு ஓரளவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனோடு, ஆனா அவங்க வசியத் செய்யலாம். பிள்ளைங்களுக்கு, பெற்றோர்கள், உறவினர்களுக்கு அவங்க பார்த்து தங்களுக்கு யார் எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு கவனிச்சாங்கிறத வச்சு செய்யலாங்கிற ஒரு சட்டம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் சூரா நிசாவுடைய 11, 12 இதை மாற்றி விட்டது என்று சொல்றாங்க. ஓகேங்களா?
இன்னொரு ஹதீஸும் இதற்கு சான்றாக அமைகிறது. அதாவது அம்ர் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சமீத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ர் பின் ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபுஹு யகூல், ஒரு தடவை ஒரு ஹுத்பாவில், ஒரு பிரசங்கத்தில், ஒரு உரையில் நபி அவர்கள் இவ்வாறு சொன்னதை நான் செவிமடுத்து கேட்டேன். இன்னல்லாஹ் கத் அஅதா குல்ல ذي حق حقا فلا وصية لوارثين, ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு உரிமை உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கான உரிமையை இறைவன் எழுதிவிட்டான். அதாவது பிள்ளைக்கு எவ்வளோ, அத்தாக்கு எவ்வளோ, உம்மாக்கு எவ்வளோ, சகோதரனுக்கு எவ்வளோன்னு அந்த சூரா நிசா 11:12 வந்துருச்சு. அதை முன் வச்ச ரசூலா சொல்றாங்க, ஒவ்வொரு பங்குதாரர்களுக்கான பங்கை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான், அதை அல்லாஹ் ஒதுக்கி விட்டான். ஃபலா வசியத்தில் வாரிசின், எனவே வாரிசுகளுக்கு வசியத்தை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த வசனம் காலாவதி என்றும், அந்த 11-12வது வசனத்தின் அடிப்படையிலும் இந்த வசனம் காலாவதி என்பதை மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அது தெளிவான முறையில இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. தஃப்சீர் ஜலாலைன்லயே அதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இது சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் அது காலாவதி ஆயிடுச்சு. அந்த வசனத்துல தான் நம்ம அதை டீட்டெயிலா பார்க்கணும், யாருக்கு எவ்வளோங்கிறத நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் அதை கடக்கும்போது பார்ப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமன் பத்தலஹு பஅதமா சமிஅஹு ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனஹு இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். ஃபமன் பத்தலஹு, பின்னர் எவர் அதை மாற்றுவாரோ, பஅதமா, ஃபமன் பத்தலஹு பஅதமா தான் பின்னர், பஅதமா சமிஅஹு அந்த வசியத்தை, சமிஅ கேட்டான், ஹூனா அந்த வசியத்தை, சமியஹு அந்த வசியத்தை கேட்ட, பஅதமா கேட்டதற்கு பிறகு, ஃபமன் பத்தலஹு அந்த வசியத்தை யார் மாற்றி விடுவாரோ, அப்படின்னா ஒரு மௌத்தா போறது நிலைமையில இருக்கிறவர், அல்லது மரணத்துக்கு முன்பாக ஒருத்தர் வசியை செஞ்சார், உனக்கு இவ்வளோ, இவனுக்கு அவ்வளோ, அவனுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருன்னு சொன்னார். ஆனா கேட்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு மாத்தி சொல்றாரு, கூட்டி குறைச்சி இப்படி மாத்துறாங்களோ, இப்படி யார் மோசடி செய்யறாங்களோ, ஃபைன்னமா இஸ்முஹு அதன் பாவம் எல்லாம் அலல்லதீன யுபத்திலூனஹு யார் மாற்றினார்கள் அவர்கள் மீது தான், வசிய செஞ்சவர் மீது இல்லை. ஆனா கம்மியா கிடைச்சவங்க என்ன செய்வாங்க, மூத்தா போனவரை பதுவா செஞ்சுட்டு இருப்பாங்க, பாலா போனவர் எனக்கு இவ்வளவு மட்டும்தான் சொல்லிட்டு மூத்தா போயிட்டாரே, இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு அவர் மீது பழித்து கொண்டு அவர் மீது வருத்தப்பட்டு இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், செஞ்சவர் சரியான முறையில் செஞ்சுட்டு போய் வசியத்து யாருக்கு செஞ்சாங்களோ அவனுடைய வேலையை காமிச்சு, அவர்கள் அநியாயமான முறையில் இப்படி ஏமாற்றி மாற்றி இப்படிதான் வசிய செய்தார் என்று மாற்றி கூறினார். ஃபஇன்னமா இஸ்முஹு அதன் பாவம் எல்லாம், இஸ்ம் என்றால் பாவம், அதனுடைய பாவம் அலல்லதீன இவர்கள் மீதாகும், இவர்கள் மீது யுபத்திலூனஹு பத்தல மாற்றினான், யுபதில் மாற்றுகிறான், யுபத்திலூன் மாற்றுகிறார்கள், ஹூ அதை அந்த வசியத்தை மாற்றி திரித்து சொல்கிறார்களே அவர்கள் மீதுதான் அந்த குற்றமாகும். இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் சமீஉன் நன்கு கேட்கக்கூடியவன், என்ன நல்லா கேட்கக்கூடியவன், வசிய செஞ்சவர் என்ன சொன்னார் நல்லா தெரியும். ஆக அலீமுன் அல்லாஹ் நன்கு அறிந்தவன், அப்ப என்ன வசிய செஞ்சாங்க அல்லாஹ்வுக்கு தெரியும், இவன் என்னத்தை மாத்தி சொல்லி என்ன மோசடி செய்யறாங்க அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆக நல்லா கேட்கக்கூடியவன், நன்கு பார்க்கக்கூடியவன், அனைத்தையும் நன்கு அறிந்தவன், அல்லாஹ் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை சும்மா விட மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்றான். فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. فمن خاف, ஃபமன் இன்னும் எவர், ஹாஃப பயந்தார், மூசின் மரண சாசனம் கூறுபவரிடத்தில், அதாவது அவுசா வசிய செய்தார், யூசி வசிய செய்கிறார், மூசின் வசிய செய்பவர், மரண சாசனம் கூறுபவர். அப்ப மரண சாசனம் கூறுபவரிடமிருந்து எவர் பயப்படுவாரோ, ஜனஃபன் அநீதியை, அவு இஸ்மன் அல்லது பாவத்தை, அநீதியை அல்லது பாவத்தை யார் பயப்படுவாரோ, ஃபாஸ்லஹ பின்னர் அவர் சீர்திருத்தம் செய்தார், பைனஹும் அவர்களுக்கு மத்தியில், ஃபலா இஸ்ம அலைஹி அவர் மீது குற்றமல்ல, இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கஃபூருர் ரஹீம் அல்லாஹ் இரக்கமுடையவனாக, அதாவது மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான். சென்ற ஆயத்துல ஃபைன்னமா இஸ்முஹு மாற்றியவர் மீதுதான் அதனுடைய பாவம் என்று சொன்னான், இங்க இவர் மீது குற்றம் இல்லைன்னு சொல்றான். இதை கோர்வையா பாருங்க. ஆனால் வசிய செய்பவரிடம் பாரபட்சம் போன்ற தவறோ, சரிங்களா, வசிய செய்பவரிடம் பாரபட்சம் போன்ற தவறோ அல்லது மனம் முரண்டான அநீதமோ இருப்பதை அஞ்சி ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களிடத்திலேயே சமாதானம் செய்து அந்த வசியத்தை சீர் செய்தால் அப்படிப்பட்டவர் மீது குற்றம் இல்லை, நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பவன் நேரற்ற அன்புடையமாக இருக்கேன். எவ்வளவு அழகா இந்த வசனத்துல அதில் சொல்றான் பாருங்க. அப்ப வசிய செஞ்சவர் கொஞ்சம் கூடுதல் குறைவா பாரபட்சம் பார்த்து வசிய செஞ்சிட்டார், அதான். ஆனால் வசிய செய்பவரிடம்
அந்த வசிய செஞ்சவர் பாரபட்சம் போன்ற தவறு அல்லது மனமுரணான அனிதமோ இருப்பதே அஞ்சி, அப்போ அவர் செஞ்சதுல வந்து நியாயமா வசிய செய்யல, ஒருத்தருக்கு கூட்டி ஒருத்தருக்கு குறைச்சி ஒருத்தருக்கு ஃபேவரா ஒருத்தருக்கு நான் ஃபேவரா இந்த மாதிரி வந்து இவருக்கு சட்டம் தெரியுது, தவறான முறையில் அவர் வசிய செஞ்சிருக்காரு. அப்படிங்கும் போது இவர் என்ன செய்யறாரு, சம்பந்தப்பட்டவர்களுடைய சமாதானம் செய்து அந்த வசியத்தை சீர் செய்தால் இவங்களுக்கு இப்படி பக்குவமா கொடுப்போம், இந்த அடிப்படையில் ஷரியத் முறைப்படி, அதாவது எந்த அளவுக்கு ஒரு 3க்கு மேற்பட்ட பங்கு ஒருத்தருக்கு சொல்லக்கூடாதுலாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் சரி பண்ணி ஒருத்தர் சமாதானமான ரீதியில பிரச்சனை வராது வரை அவர் சொன்ன மாதிரி வசியம் செஞ்சிருப்போம், அதுக்கப்புறம் சண்டை தகராறு வந்து வெட்டிட்டு குத்துட்டு நிக்கலாம். அப்போ இந்த நடுநிலையாக இருக்கக்கூடியவர் ஃபஅஸ்லஹ பைனஹும், அந்த வாரிசுகளுக்கு மத்தியிலே அஸ்லஹ இஸ்லி சீர்திருத்தம் செய்தார். அப்ப சரியான முறையில் இவர் ஒரு பொறுப்பெடுத்து இப்படி இப்படின்னு சொல்லி அவர் அதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி செய்தால் அவர் மீது குற்றம் அல்ல. ஏன்னா இவர் செய்வது சீர்திருத்தம், என்ன இல்ல ஃபித்னா இல்ல. போன வசனத்துல செஞ்சது அவன் செஞ்சது ஃபித்னா, சரியான வசிய செஞ்சு சுயநலமாக மாத்தி விட்டால் மாத்தினம் மீது குற்றம். மேல அடுத்ததுல வந்து வசிய செய்யறவர் முறைப்படி செய்யாம அல்லது முன்பின்னாக அவர் செய்து விட்டால் அதுல வந்து இந்த பொறுப்பை செய்றவர் பயப்படுற ஃபமன் ஹாஃப பயப்படுகிறார், ஜனஃபன் அநீதியை பயப்படுகிறான்னா அவர் வாட்டி இஷ்டத்துக்கு வசிய செஞ்சுட்டு போயிட்டாரு, சரியத்துக்கு மாற்றமா இறைவன் விரும்பாத இதில் வசிய செஞ்சுட்டு போயிட்டாரு, எனக்குலாம் பொறுப்பா போச்சு, நாளை அவர் வசிய செஞ்சபடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அது ஜனஃபாக இருக்கு. ஜனஃபன் அப்படின்னு சொன்னா அநியாயமான, ஹதா அப்படின்னு சொல்லுவாங்க, அல் மைலு அனி சவாப் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அதாவது சரியானதை விட்டு தவறானது, அல் ஹதா தவறான முறையில அவர் வசிய செஞ்சு இஸ்மன் அல்லது எல்லை மீறி ஒருத்தருக்கு ஃபேவரா செல்வந்தர்களுக்காக மட்டும் வசிய செய்யறதுங்கிறது இதில் அடங்கும், அல்லது மூன்றில் ஒரு பாகத்துக்கு மேல ஒருத்தருக்கு மட்டுமே, மோர் தென் 33% ஒருத்தருக்கு மட்டுமே பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டாருங்கிறத பயந்தால், அந்த பொறுப்பு எடுத்து செய்யறவர் பயந்தால் என்ன செஞ்சுக்கலாம், அவர் வந்து நியாயப்படி அவர் பிரிச்சு கொடுக்கலாம், அவர்கள் மத்தியிலே சீர்திருத்தமா நியாயப்படி பிரிச்சு கொடுத்தா இவர் மீது தப்பில்லை, இவர் சொன்னபடி செய்யலையேன்னு நம்ம பார்க்க கூடாது. ஓகேங்களா, சொன்னவர் மொத்தம் போயிட்டாரு, இவர் மீது நாளை மறுமையில எந்த விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நியாயம். அல்ஹம்துலில்லாஹ் வசியத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுதான். இது ஒரு சுருக்கமான ஒரு கருத்து தான். வசியத் அதாவது இந்த வசியத்தின் அடிப்படையில சொத்துக்கள் பிரிக்கப்படுவதனுடைய முழுமையான விவரம் சொல்ற நிசால தான் வரும். மற்றபடி பிற்காலத்துல வசியத் என்பது கூடாதுன்னு ஆக்கப்பட்டுருச்சு. ஆனா வசியத்துல ஒரு அளவு மட்டும் கூடும். என்ன அப்படின்னு சொன்னா 1/3 பங்கு கூடும், 1/3 பங்கு மட்டும் கூடும். அதுக்கான சில செய்திகள் நம்ம பார்க்க முடியும். ஒரு சஹாபி வந்து மௌத்தாகும் பொழுது சாது ரலியல்லாஹு நினைக்கிறேன், ஆமா சாயித் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி முஸ்லிம்ல இருக்கு. சாயித் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போகும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு மகன் மட்டும்தான் இருக்காங்க, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, அதனால 3/2 பகுதியை நான் வசியத் செஞ்சிடவா, அதாவது மற்றவங்களுக்கு இஸ்லாத்துக்காக ஏழைகளுக்காக நான் வந்து கொடுத்துறவா, 3/2 பங்கு சொன்னாங்க. 3/2னா லைக் வந்து ஒரு 66% மாதிரி, 66% மாதிரி, 2/3 ஆஃப் சொத்து. ஓகேங்களா, அப்ப சொன்னாங்க அக்சர் இது அதிகம் அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னாரு ஷத்தர் அல்லது நிஸ்ஃப், நான் பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா 50%. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதுவும் அதிகம், கசீர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், சரி 1/3 33% நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸுலுசு கசீர், 1/3 பகுதியும் அதிகம்தான், இருந்தாலும் இதை நான் அனுமதிக்கிறேன், 1/3 பகுதி வேண்டுமானால் நீங்க தர்மம் செய்யலாம், நீங்க வசிய செய்யலாம் மற்றவங்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னக அன் ததர வரஸதக அக்னியா கைரு மின் அன் ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன الناس. பொதுவான ஒரு உபதேசத்தை சொன்னாங்க, நீங்கள் உங்கள் சந்ததிகளை தேவையற்றவர்களாக, பிறரிடத்தில் தேவையற்றவர்களாக நீங்கள் விட்டு செல்வது சிறந்ததாகும், அவர்களை பிறரிடத்தில் தேவை உள்ளவர்களாக விட்டு செல்வதை விடவும், பிறரிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக, மக்களிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக நீங்கள் விட்டு செல்வதை விடவும் உங்கள் சந்ததிகளை தேவையற்ற நிலையில் ஒரு நல்ல செல்வ நிலையில் நீங்கள் விட்டு செல்வது உங்களுக்கு சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 1/3 பகுதியும் அதிகம்தான், 1/3 பங்குங்கிறது அதிகம்தான், சரி அதை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் நான் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் பாருங்க 1/3 பங்கு அதிகம்தான்னு சொல்லிட்டு அவருடைய ஆர்வம் ஆசைக்கு ஏற்றவாறு அதை அவங்க அங்கீகரிக்கவும் செஞ்சாங்க. அதனால 4/1 பங்கை மக்கள் எடுத்துக்கொள்வது சிறந்ததாக நான் கருதுகிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் 1/3 பங்கு அதிகம்தான்னு சொன்னாங்க. அப்ப 4/1 பங்கு, அப்ப 4/1 பங்குனா 25% மாதிரி, கால்வாசி. இதை வேண்டுமானால் மக்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதை எடுத்துக்கொள்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் கூட அந்த ஹதீஸின் பின்னணியில சொல்றாங்க. அப்ப 1/3 பங்கு வசிய செய்யலாம், யாருக்குன்னா வாரிசுகள் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு ஹதீஸ்ல தெளிவா அடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ், வசியத்திலே வாரிசின்னு சொல்லிட்டாங்க, வாரிசுகளுக்கு வசியத்தை செய்யக்கூடாது, ஏன்னா வாரிசுகளுக்கு அல்லாஹ் தஆலா பிரிச்சுட்டான். அதனால வாரிசுக்கு வசியத்தே கிடையாது. ஒரு மனுஷன் இன்னைக்கு மூத்தாராருன்னா, உதாரணத்துக்கு 100 கோடிக்கு ஒருத்தர் சொந்தக்காரர் அல்லது 99 கோடிக்கு ஒருத்தர் சொந்தக்காரர்னா 66 கோடி
அதாவது இவர் வசியம் செய்யலைன்னா 99 கோடியுமே ஒரு வாரிசுக்கு போயிடும். ஆண் பிள்ளைக்கு இவ்வளோ, பெண் பிள்ளைக்கு இவ்வளோ, சகோதரர்கள் பிள்ளைங்களுக்கு யார் யாருக்கு, தாய் தந்தைக்கு அப்படின்னு போயிடும். ஒரு ஒரு கற்பனைக்காக சொல்றேன். இல்ல அவர் வசியம் செய்யறது 33 கோடி அவர் வசியம் செய்யலாம். ஏன்னா 3ல் ஒரு பங்கு 99 33 கோடி அவர் வசியம் செஞ்சுக்கலாம். இது 66 வாரிசுகளுக்கு போயிடும். ஏன்னா 3ல் ஒரு பங்கு ஒரு மனுஷன் வசியம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. ஏன்னா அவர் சம்பாதிச்சாங்கிறதுக்காக முழுசெல்லாம் வசியம் செய்ய முடியாது. தான் சம்பாதிச்சாலும் முழுசா வசியம் செய்ய முடியாது. ஏன்னா பிள்ளையை நீ கவனிக்கிறது இஸ்லாத்தின் சட்டம். அப்ப 3ல் ஒரு பங்கு 33 கோடியை அவர் வசியம் செய்யலாம். ஆனா பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடாது. ஏன் பிள்ளைங்களுக்கு 66ல் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தன்னால வந்துடும். அதை தாண்டி ஒரு 3ல் 1 பிள்ளைக்கு வசியம் செஞ்சா மற்றவர்களும் என்ன வந்துடும், பொறாம வந்துடும். இவனுக்கு சட்டப்படியும் வந்துச்சு, அது போக செல்ல பிள்ளைன்னு சொல்லி ஒரு 3ல் ஒரு பங்கையும் பிள்ளைங்களுக்கே பயன்படுத்திட்டாரு, அல்லது வாரிசு யாருக்கு சொத்து போக இருக்குதோ அவருக்கு சொல்லிட்டாரே கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதை ஏத்துக்க முடியாது. அதனால பிள்ளைங்களுக்கு பண்ணக்கூடாது. 3ல் ஒரு பங்கு பண்றது அந்த பள்ளிக்கோ மதரசாக்கோ மற்றவர்களுக்கோ அல்லது சொத்து போய் சேராத உறவினர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு செய்யலாங்கிற ஒரு சட்டம் பொதுவாகவே இருக்கத்தான் செய்கிறது. ஓகேங்களா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த வசியத்து விஷயத்துலையும் இது போன்ற விஷயத்துல கொஞ்சம் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீதி நம்ம தேவைப்படும் பட்சத்தில் பார்ப்போம். ஓகேங்களா, ஹை அடுத்து கடைசி அந்த சட்டத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 26C-யும் D-யும் கொஞ்சம் சுருக்கமானது தான். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. يا أيها الذين آمنوا ஈமான் கொண்டவர்களே குத்திப விதியாக்கப்பட்டது. இது இந்த பக்கத்தில் வரக்கூடிய 3வது குத்திப உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது. என்ன? அஸ்ஸியாம் நோன்பு. கமா எவ்வாறு குத்திப அலல்லதீன மீன் கப்லிக்கும் உங்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டதை போன்று குத்திப கடமையாக்கப்பட்டது. அலல்லதீன் அவர்கள் மீது மீன் கப்லிக்கும் உங்கள் முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகும் பொருட்டு அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான். ஓகே தானே? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன, நோன்பு கடமையாக்கப்பட்டது. இதற்கு முன்பாக வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்ற. அப்ப முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் கூட நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரி அல்ல, ரமதான் மாதம் முழுக்க நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அல்ல. அவர்களுக்கு வெவ்வேறு ரீதியில் சில நாட்கள், குறிப்பிட்ட நாட்கள் என்று அவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த சட்டத்திட்டங்கள், ஷரிய சட்டத்திட்டங்கள், ஃபிக்ஹ் ரீதியில் அதுல சில வேறுபாடு இருக்குது. ஆனா முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் நோன்பு இருந்தது, முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் தொழுகை இருந்தது, முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் ஜகாத் இருந்தது, அதே மாதிரி முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் ஹஜ்ஜும் இருந்தது. இந்த மாதிரி தான் கடமையாக்கப்பட்டிருக்கு. பட் அதில் சில வேறுபாடுகள் இருக்கும், டிஃப்ரென்சஸ், சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்கும். அவர்களுக்கு இப்படி, நம்மளுக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி சில வேறுபாடு உண்டு. சரி, அப்போ நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டது. இது நீங்கள் மூலமா இறையச்சம் உள்ளவங்களும் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு சில செய்திகளை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதாவது லிஅன்ன ஸௌம ஃபீஹி தஸ்கியத்து லில் பதன் வ ததயீகு லிமசாலிகி ஷைத்தான். இந்த நோம்புல 2 சிறப்பு இருக்கு, 2 பலன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்று, உடலை இது வந்து ஆரோக்கியப்படுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது. நோம்பை பிடிப்பது மூலமா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மருத்துவ உலகமே இதை ஒப்புக்கொண்டு விட்டது. நோம்பின் மூலமா உடல் ஆரோக்கியம், உடலுக்கு நல்ல ஒரு ஓய்வும், உடலுக்கு முற்றிலுமான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குதுங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஷைத்தானுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும். நோம்பின் மூலமாக ஒரு மனிதன் நஃப்ஸை கட்டுப்படுத்துறான், பசியை கட்டுப்படுத்தலாம், இச்சையை கட்டுப்படுத்தலாம், ஆசைபாசை கட்டுப்படுத்தலாம். அதாவது என்னைக்குமே அடங்காதவங்க கூட, என்னைக்குமே திருந்தாதவங்க கூட நோன்பு மாசத்துல திருந்தக்கூடியவங்களை பார்க்கலாம், மனிதர்களை பார்க்கலாம். முழுசாவே மிருகங்களா மாறிட்டவங்களை வேண்டுமானால் நம்ம நோம்புலையும் அவங்கள்ட்ட மாற்றம் பார்க்க முடியாத தவிர, ஓரளவுக்கு மனிதன் தான், மனித உணர்வு இருக்கு, ஈமான் கொஞ்சம் ஓரத்துல அதை ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கவங்களும் நோம்புடைய காலத்துலயாவது அவங்க கொஞ்சம் ஆடாம இருக்கிறதையும், கொஞ்சம் ஆட்டம் போடாம இருக்கிறதையும், சில தவறை செய்யாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த ஷைத்தானுக்கு ஒரு அடி கொடுக்கக்கூடியதாக நோன்பு இருக்கு அப்படிங்கிறத இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு ஒரு ஹதீஸையும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னாங்களே, யா மாஷரஸ் ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமல் பஆ ஃபலதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஆற்றல், வசதி, சக்தி, வயது வந்து விட்டதோ திருமணம் முடிச்சுக்குங்க. அப்படி யாருக்கு அதற்கான வாய்ப்பு இல்லையோ அவர்கள், வமல்லம் யஸ்ததி, அந்த திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள், அதற்கான சக்தி இல்லாதவர்கள், அதற்கான சூழல் இல்லாதவர்கள், ஃபஅலைஹி ஸியாம், அவர் மீது நோன்பு நோற்பது கடமையாக, அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும், ஃபைன்னஹு விஜாஉன், அது அவருக்கான கேடயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நோன்பு நோற்பது ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும். அவன் விபச்சாரத்துக்கு செல்வதை விட்டும், அவன் பாவம் செய்வதை விட்டும், அவன் ஒழுக்கம் கெட்டவனாக அவன் செல்வதை விட்டும் நோன்பு கட்டுப்படுத்துங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நோன்பு என்பது ஒரு இறையச்சத்திற்கான ஒரு கேடயம். லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்கள் ஆவதற்காகங்கிற அந்த கருத்து மிக பொருத்தமானதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஹைர், இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா,
நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபிப்திதாயில் இஸ்லாம் யசூமுன மின் குல்லி ஷைரின் தலசதி ஐயாம். அதாவது முதல்ல 3 நாட்கள் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் காலத்திலேயே நம்ம நம்ம உம்மத்துக்கே வந்து ஆரம்ப காலத்துல இந்த வசனம் இறங்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பா இந்த வசனம் சொல்றதை விட இதுக்கு அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் 185 வந்து ஷஹ்ரு ரமதான் மாதம் சொல்லி 27வது பக்கம் ஆரம்பிக்க போகுது. நம்ம இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அப்ப அதுல வந்து அல்லாஹ் வந்து ரமதான் மாதத்தை அடைந்து நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டான். இந்த ரமதான் மாதத்தை அடைந்து நோன்பு வைக்க வேண்டும் என்ற சட்டம் வர்றதுக்கு முன்னாடி மாசம் மீன் குல்லி ஷஹரி ஸலாஸத ஐயாம், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது என்பது ஒரு கடமையாக இருந்தது. அதே மாதிரி சௌம ஆஷுரா நோன்பை வந்து கடைபிடித்து வந்தார்கள் இஸ்லாமியர்கள். அதற்கப்புறம் ரமதான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கடமை தள்ளுபடியாகிவிட்டது. அதுக்கப்புறம் இப்ப சுன்னத்தின் அடிப்படையில் ஐயாமல் பீது நம்ம 13, 14, 15 பிடிக்கிறோம். ஆனா முன்னாடி அது கடமையாகவே இருந்தது. பிறகு ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் வந்து கடமையாக்கிட்டான் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுது. சரிங்களா? அதே மாதிரி முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் நோன்பு என்பது அவர்களுக்கு ஒரு அடிப்படையில் குறிப்பிட்ட நாட்கள் ஒரு நோன்பு நோக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவர்கள் மீதும் இருந்து வந்தது. நம்ம சமுதாய மக்களுக்கு ஆரம்ப காலத்துல ஒரு 3 நாட்களாக இருந்தது. பிறகு அது வருடத்தில் ஒரு மாதம், அது ரமதான் மாதம் என்று முடிவாக்கப்பட்டது. இப்ப இந்த 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது என்பதை யார் யார் அறிவிக்கிறாங்க? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அத்தா ரஹிமஹுல்லாஹ், கதாதா ரஹிமஹுல்லாஹ், தஹாக் ரஹிமஹுல்லாஹ், இவங்க 3 பேரும் கடைசி சொன்ன 3 பேர் இப்னு அப்பாஸனுடைய மாணவர்கள். மீது 3 பேர் சஹாபாக்கள். திரும்ப பேர் சொல்லவா? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாணவர்களாகிய அத்தா ரஹிமஹுல்லாஹ், கதாதா ரஹிமஹுல்லாஹ், தஹாக் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர் மூலமாகலாம் அறிவிக்கப்பட்டிருக்குது. 3 நாட்கள் நோன்பு என்பது கடமையாக இருந்தது. பிறகு ரமதான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அது தள்ளுபடியாகிவிட்டது. இன்னும் சொல்ல போனா மின் ஜமானி நூஹின் இலா அன்னஸல்லாஹு தாலிக பிஸியாமி ஷஹ்ரி ரமதான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து 3 நாட்கள் நோன்புங்கிறது தான் கடமையா இருந்துச்சாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து மாசத்துல 3 நாள் நோன்பு வைக்கணும். அப்ப மாசம் 3 நாள் வைக்கணும் அப்படிங்கிறது கடமையா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல ரமதான் மாதம் முழுக்க நோன்பு நோக்க வேண்டும். மற்ற மாதங்களில் 3 நாட்கள் நோற்பது சுன்னா, அது விரும்பத்தக்கது, நன்மையானது என்று அது மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது என்பதையும் இங்கே குறிப்பிடுறாங்க. ஓகே. أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. இதோட முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். ஐயாம மஅதூதாத், இப்படிப்பட்ட அந்த நோன்புகள் எண்ணப்பட்ட நாட்களில் மட்டுமே, எல்லா நாளும் இல்ல. அப்ப எண்ணப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொன்னா ரமதான் மாதத்தில் தான், அல்லது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதத்தில் 3 நாள் தான் கடமையாக்கப்பட்டது. அப்புறம் ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று அது கடமையாக்கப்பட்டு விட்டது. அப்ப வருடம் முழுக்க அல்ல, எல்லா நாட்களும் அல்ல. ஐயாமன் நாட்களில், மஅதூதாத் எண்ணப்பட்ட, அப்ப குறிப்பிட்ட எண்ணப்பட்ட நாட்களில் நோன்பு நோற்பது போதுமானது. ஃபமன் கான மின்கும், உங்களில் யார் இருப்பீர்களோ மரீத நோயாளியாக, அவ்வால சஃபரின் அல்லது பயணத்தில் இருப்பீர்களோ ஃபைத்தத்துன், அவர் கணக்கிட்டுக் கொள்ளவும். இதான கணக்கிடுறது. அதனால்தான் கணவன் இறந்த பிறகு அந்த பெண் 4 மாதம் 10 நாள கணக்கிடுறான். அந்த கணக்கிட்டு அவ இருக்கிறனால அந்த கணக்கிட்டு இருக்கிறத இதான்னு சொல்றோம். அதே மாதிரி திருமணம் முடித்து தலாக் விடப்பட்ட பெண், அவ வந்து 3 மாதவிடாய் வருவதை கணக்கிடுறா. 3வது மாதவிடாய்க்கு பிறகு அவ அந்த காலகட்டத்திலிருந்து வெளியேறா. அந்த கணக்கிடுறதுக்காக அதுக்கு பேர் இத்தா என்று சொல்லப்பட்டது. ஓகேங்களா? அப்ப இத்தா என்று சொன்னால் கணக்கிடுதல், கவுண்டிங் அப்படிங்கிறது தான். ஃபைத்தத்துன், அவர்கள் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். நோயினால எத்தனை நாள் நான் நோன்பு போட்டேன், 2 நாளா 3 நாளா 5 நாளா, பயணத்தினால் எத்தனை நாள் நோன்பு போட்டேன், அதெல்லாம் கணக்கு போட்டுக்கணும். அவங்க கணக்கிட்டு மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களில் அவர்கள் நோற்று விட வேண்டும். வஅலல்லதீன யுதீகுனஹு, வஅலல்லதீன, இப்படிப்பட்டவர்கள் மீது, அவர்கள் மீது அவசியமாகும். யார் மீது? யுதீகுனஹு, அதாக சக்தி பெற்றான், யுதீகு சக்தி பெறுகிறான். அதான் அதனுடைய அசல் அர்த்தம். டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு சில மாற்று டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு 2 கருத்து சொல்லப்படுறனால. அசல் அர்த்தம், லிட்ரல் லிங்குவிஸ்டிக் டிக்ஷனரி மீனிங் ஆஃப் த வேர்ட் அதாக என்ன அப்படின்னா சக்தி பெற்றான் அப்படின்னு அர்த்தம். he was capable அப்படிங்கிறது தான். அவனுக்கு ஏன்றது, அவனுக்கு முடிந்தது, அவன் சக்தி பெற்றான் அப்படின்னா அர்த்தம். சரிங்களா? சிரமப்படுபவர்கள் அர்த்தமும் சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே, ரெண்டையுமே நான் முன் வச்சு சொல்றேன். வலல்லதீன யுதீகுனஹு, சரியா? சக்தி பெற்றும் சிரமமாக கருதுகிறார்களோ அப்படின்னு அர்த்தம்.
சக்தி இருந்தும் நோன்பு பிடிக்கிறது சிரமமா கருதுறேன். ஏன்னா ஆரம்பத்துல நோன்பு பிடிக்கிறது, அதிக நாள் நோன்பு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா? ரமதான் மாதம் கடமையாக்கப்பட்ட பிறகும் கூட கொஞ்ச நாளைக்கு அந்த சலுகை இருந்துச்சு. அப்போ சக்தி இருந்தும் யார் சிரமமாக கருதுவாரோ, அதான் சிரமப்படுகிறார்கள் சுருக்கமா கொடுத்துட்டோம். நீங்க ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா சிரமமாக கருதுவார்களோ அல்லது சிரமப்படுகிறார்களோ அல்லது சக்தி பெற்றார்களோ எல்லா டிரான்ஸ்லேஷன் இருக்கும். குழம்பிடாதீங்க. ஏன்னா இதுல அந்த அர்த்தம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அப்போ வளல்லதீன யுத்தீகுனஹுனா அதற்கு யார் சக்தி பெறுவார்களோங்கிறதா சரியான டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? எப்படியும் சொல்லிக்கலாம்னா அதற்கு சக்தி இருந்தும் அதை சிரமமாக யார் கருதுவார்களோ அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர்கள் மீது என்ன கடமை? ஃபிதியத்துன், பரிகாரம் கொடுப்பது, உணவு. என்ன ஃபிதியா? என்ன ஃபிதியா? தாமி மிஸ்கின், ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஃபிதியா அவர்கள் மீது கட்டாயமாகும். ஃபமன் ததவ்வா ஹைரா, எவர் ஒருவர் நன்மையை உபரியாக செய்வார். ததவ்வா என்றால் வாலண்டியரா எக்ஸ்ட்ராவா செய்யறது. நம்ம சையிலே சொன்னோம், சரிங்களா? ஹைரான், நன்மையை. அப்போ ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறது, நான் 2 ஏழைக்கு கொடுக்குறேன், 10 ஏழைக்கு கொடுக்குறேன், சந்தோஷம், தாராளம் அப்படின்னு சரியா சொல்லுது. ஃபமன் ததவ்வா ஹைரன், நன்மை யார் உபரியாக அதிகமாக முன் வந்து செய்வாரோ, 1 ஏழைக்கு என்ன, 2 ஏழைக்கு, 10 ஏழைக்கு என்று ஃபஹுவ ஹைருல்லா, அது அவருக்கு சிறந்ததாகும். அப்படி அவர் அதிகப்படுத்துவது ஹைருன், சிறந்ததாகும். லஹு, அப்படி அதிகப்படுத்துவதற்கு அது நன்மையில் சிறந்தது. தசுமு, இருந்தாலும் சக்தி இருந்தும் நோன்பு பிடிக்காம ஃபிதியா கொடுக்கிறத தேர்வு செய்வதை விடவும் நோன்பு நோற்பது, தசும் அப்படின்னா சியாமுக்கும், நீங்கள் நோன்பு நோற்று விடுவது ஹைருல்லா, உங்களுக்கு சிறந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் ரமதான் கடமையாக்கப்பட்ட பிறகும் கூட, ஏன்னா 3 நாள் நோன்பு வச்சவங்க 30 நாள் நோன்பு வைக்கிறதுங்கிறது எடுப்புலேயே சிலருக்கு சிரமமா இருக்கலாம். அதனால அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எல்லா லெஜிஸ்லேஷனும் ஷரியத்தில் கொண்டு வரப்பட்டது. மது தடை என்பது படிப்படியாக, அந்த மாதிரி ஒன்று படிப்படியாக அந்த அடிப்படையில் தசுமும் ஹைருல்லா, நீங்க நோன்பு நோற்பது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. கட்டாயமா பிடிக்கணும்னு சொல்லப்படல. 185 அடுத்த வசனத்துல கட்டாயமா பிடிக்கப்படணும்னு சொல்லிட்டு அதை நம்ம அடுத்த பக்கத்துல பார்ப்போம். ஒரு கட்டம் வரைக்கும் இது 3 நிலைகள், நோன்பு கடமையாக்கப்பட்ட 3 நிலைகள் ஹதீஸ்ல வருது. முஸ்னத் அஹ்மதுல இருக்கு, இப்னு கஸீர் சொல்றாங்க. அதை சொல்லுது இன்னைக்கு இன்ஷால்லா நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம். முதல்ல இது உள்வாங்கிக்கிறீங்க. அப்ப முதல்ல என்ன சொல்லப்பட்டது? நோன்பு நோற்பது சிறந்தது. இருந்தாலும் கஷ்டம் நினைக்கிறீங்களா, ஏழைக்கு உணவளிக்கலாம், ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும், அல்லது அதிகப்பட்ட ஏழைக்கு உணவளிப்பது உங்க விருப்பம், அது நன்மை. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவீர்களே ஆனால், நீங்கள் புரிவீர்களே ஆனால், நீங்கள் உணர்வீர்களே ஆனால், நீங்க நோன்பு நோற்பது தான் சிறந்தது. இருந்தாலும் நீங்க சிரமமா கருதுனீங்கன்னா ஒரு நோன்புக்கு பகரமாக நீங்க ஃபிதியா கொடுத்தாலும் கூட அது போதுமானதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா. இது என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, 3 நிலைகள்ல நோன்பு இருந்ததுங்கிறது சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க. அதை இப்னு கஸீர் எல்லாம் சொல்ல வர்றாங்க. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்தமட்டில், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்தமட்டில் 3 நாட்கள் நோன்பு, ஆஷுரா நோன்புங்கிறது தான் முதல் நிலை. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்ததாகவும் ஒரு செய்தி நம்ம இப்ப பார்த்தோம். அப்ப அதுதான் முதல் நிலையா இருந்தது. 3 நாள் நோன்பு, வருஷத்துல அந்த ஆஷுரா நோன்பு என்பது பிடிக்கப்பட்டது. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபாஸ்டிங். இப்படிதான் முதல் நிலை இருந்தது. அதுக்கப்புறம் 2வது நிலை என்ன தெரியுமா? வஅலல்லதீன யுதீகுனூ ஃபித்யத்து தஆமி மிஸ்கின் என்று அல்லாஹ் இறக்குனான். அதாவது ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அது பிடிப்பதுல சிரமம் ஏற்பட்டவங்க, சிரமமாக கருதக்கூடியவங்க, சக்தி இருந்தும் சிரமமா கருதுறாங்க. ஏன்னா யுதீகுனூவுக்கு அழுத்தமா அடிச்சு சொல்லலாம், சக்தி பெறுபவர்கள் தான் சரியான டிரான்ஸ்லேஷன். அதை விட்டு கொடுக்கவே முடியாது. என்னதான் டிரான்ஸ்லேஷன்ல சிரமப்படுபவர்கள் போட்டிருந்தாலும் சக்தி இருந்தும் சிரமப்படுபவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. வஅலல்லதீன யுதீகுனூவுக்கு ஆணித்தனமா சொல்லலாம், சக்தி இருந்தும் விடுபவர்கள் தான் அர்த்தம். சரிங்களா? அதை மாற்று கருத்தே இல்லை. வஅலல்லதீன யுதீகுனூஹு. அப்ப 2வது நிலை நோன்பு என்னன்னா, சக்தி இருந்தும் அது பிடிக்காம விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உணவளிச்சு விட்டுக்கலாங்கிறது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபாஸ்டிங். இதுதான் நோன்புனுடைய 2வது நிலையா இருந்தது. அதான் சொல்றாங்க, ஃபமன் ஷாஅ ஸாம வமன் ஷாஅ அஸாம மிஸ்கீனன். விரும்புறவர் நோன்பு வைப்பாரு, விரும்புறவர் நோன்பு வேணாம், நோன்புக்கு பதிலாக ஏழைக்கு உணவளிச்சிரும், இது நன்மை தானே அப்படின்னு செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி சிலர் செஞ்சாங்க. அல்லது ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, ஒரு நாள் நோன்பு வைப்பாராம், ஒரு நாள் நோன்பு விட்டுட்டு ஏழைக்கு உணவளிப்பாராம். நேற்று நோன்பு வச்சோம், இன்னைக்கு உணவளிச்சிருவோம், இல்லை இன்னைக்கு உணவளிச்சோம், நாளைக்கு நோன்பு வைப்போம். இப்படி அவங்களுக்கு தஹீர் கொடுக்கப்பட்டது. அது அவர்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. இட் வாஸ் த செகண்ட் ஸ்டேஜ். இப்படி 2ஆம் நிலையில் இருந்தது. எப்போ 185 இறங்கியதோ, ஷஹரு ரமதான் எனக்கூடிய வசனத்தில் ஃபல்யசும்ஹு, இந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும், அடுத்த ஆப்ஷன் கொடுக்கல. அல்லது நோன்பு நோற்று கொள்ளட்டும் அப்படின்னு எப்போ இறங்கியதோ அப்போ முழுமையாக நோன்பு தான் வைத்தாக வேண்டும் என்ற நிலை 3ஆம் நிலை ஆனது. அப்போ நிச்சயமா அது 29, 30 அந்த முழு மாதமும் நோன்பு நோக்க வேண்டும் என்று வந்தது. ஆனா நோயாளி, அதே மாதிரி பிரயாணத்தில் இருப்பவர், அவர்களுக்கு அந்த சலுகை என்பது தனி.
அது இருக்கதான் செய்தது. ரஹஸ ஃபீஹில் மரீதுல் முசாஃபிர், அதெல்லாம் உண்டு. அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்கள், இப்ப இந்த ஃபித்யா யாருக்கு அப்படின்னு சொன்னா, தள்ளாத வயது அடைந்தவர்கள் அல்லது தீராத நோய்க்கு ஆளானவர்கள். தள்ளாத வயது அடைந்தவர்கள் என்னைக்கும் கதா செய்ய முடியாது. அவங்க மீது இத்தத்து மின் ஐயாமின் உஹர் சொல்ல முடியாது, வேற நாட்டில் நோம்பு நோற்றுக் கொள்ளட்டும். அல்லது தீராத நோய், கடைசி வரைக்கும் அந்த நோயிலிருந்து அவங்க மூத்தா போகணும்னு, கைவிடப்பட்ட நோய்க்கு வந்தவங்க, கடைசி வரைக்கும் மாத்திரை மருந்து சாப்பிடணும், நோம்பு வச்சு அவங்க ஒத்துக்காது, அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்க ஃபித்யா கொடுக்கலாம், அந்த சட்டம் இருக்குது. அதே மாதிரி நோயாளியாக தற்காலிக நோயாளியாக பிராணியாக இருக்கிறவங்க விட்டுட்டு திரும்ப கதா செய்யணுங்கிற சட்டமும் இருக்கதான் செய்கிறது. ஆனா சக்தி இருந்தும் விடலான்னு சொல்லப்பட்டதே அது கிடையாது. இனிமே சக்தி இருந்து விடக்கூடாது. ஏன்னா 185 இந்த 184 காலாதேவியாக்கி விட்டது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. இதுதான் 3 நிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப ஒரு சுருக்கமா சொல்லவா? முதல் நிலை அந்த 3 நாள் நோம்பு நோக்கணும், ஆஷுரா நோம்பு நோக்கணுங்கிறது மட்டும் தான் முதல் நிலை. 2வது நிலை, ரமதான் கடமையாக்கப்பட்ட பிறகும் நோம்பும் நோத்துக்கலாம், சக்தி இருந்தாலும் நோம்பும் வைக்கலாம், இல்ல உணவு அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சலுகை குறிப்பிட்ட காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 185 இறங்கினதுக்கு அப்புறம் சக்தி இருக்கிறவங்க எல்லாம் விடுற பேச்சே வச்சுக்க கூடாது, முடியாதவங்க மட்டும்தான் விடலாம். முடியாதவங்க விட்டுட்டு கதா செய்யக்கூடிய நிலைமையில இருக்கவங்க கதா தான் செய்யணும். கதாவே செய்ய முடியாம விடுறாங்கல்ல, வயதானவங்க, தீராத நோய் உள்ளவங்க, அவங்க அதுக்கு பதிலா உணவளிச்சுக்கணும் அப்படின்ற சட்டம் தான் நிரந்தர சட்டமாக ஆக்கப்பட்டதாக அறிஞர் பெருமக்கள் அழகான முறையில குறிப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 26வது பக்கத்தினுடைய 4 செய்திகள். அதாவது கிசாஸ், பழிக்கு பழி வாங்குவது நம் மீது, இந்த சமுதாயத்தின் மீது விதியாக்கப்பட்டது சில நியாயங்களோடு தர்மங்களோடு. 2வது வசியத், மரண சாசனம் என்பதும் கடமையாக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட காலம் அது கடமையாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது காலாவதியானது. 3வது நோன்பு இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கப்பட்டது, அதை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். 4வதாக நோயாளி பிரயாணிகளுக்கான ஒரு சலுகை, அவர்கள் விட்டு மற்ற நாட்கள்ல பிடிச்சுக்கலாம் என்ற ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை தெளிவான முறையில், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றும் எந்த நோக்கத்தில், எந்த விளக்கத்தில் அது இறக்கப்பட்டு, எந்த விளக்கம் சஹாபா பெருமக்களால் கொடுக்கப்பட்டு அறிஞர் பெருமக்கள் நம்மளுக்கு சென்றிருக்கிறதோ அதில் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான பிளவுகளும் இல்லாமல் தூய வடிவில் நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் விரிவானாக. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த செய்தி, இந்த படிப்பு, இந்த கல்வி, இந்த விளக்கம், இந்த ஞானம், இது உங்களுக்கானது நமக்கானது மட்டுமல்ல, முழு மக்களுக்கானது என்பதை நம்ம கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த செய்தியை எடுத்து பரப்புவதற்கு மறந்துடாதீங்க. பரப்புவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்றென்றும் அருள் புரிவானா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.